நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். என்கிட்ட நீங்க சொல்லிருக்கலாம் இல்லையா? இந்த வேலையை நான் பண்ணிருப்பேன். நம்மளால முடிஞ்ச வரைக்கும் மத்தவங்களை கஷ்டப்படுத்தாம வாழணும்ன்றதான் என்னோட ஆசையே. உங்களோட வேஷ்டி துண்டையும் தோச்சு போடுறது என்ன அவ்வளவு கஷ்டமான வேலையா? என் பொண்டாட்டி செய்ய தயங்குற இந்த வேலைய என் மருமகள்கிட்ட சொல்லி செய்ய வைக்கிறது எனக்கு பிடிக்காத விஷயம். ஏய் அனிலா, அங்க எனக்கு சாப்பிட எதுவும் எடுத்து வைக்காம நீ பாட்டுக்கு இங்க வந்து நைனா கிட்ட என்ன டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க? நீ போய் அவனுக்கு என்ன வேணுன்றத பாருமா. ஏன்னா நீயும் மருமகளும் யாருக்கு எதிராக என்ன பண்ணலாம்னு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா? என்னங்க, அவர் துணியை துவைக்க என்கிட்ட சொல்லியிருந்தா நான் பண்ணிருப்பேன்லன்னு சொல்லிட்டு இருந்தேன். இவர் எதுக்காக உங்ககிட்ட சொல்லணும்? நைனாவால முடியலன்னா மம்மி எதுக்காக இங்க இருக்கு அதுகிட்ட போய் சொல்லட்டும். நீ ஒரு ஆணி புடுங்க வேண்டாம். இவன் சொன்னதை கேட்டல்லமா? இத பாரு நைனா, நீ கேட்கணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் நான் சொன்னதே. இவரோட ட்ரெஸ்ஸை இவர் துவைச்சு போடுறதுக்கு இவருக்கு உடம்புல நல்லா தெம்பு இருக்கு. ஆனா 2 ஆளுக்கு சமமான நீங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கீழே விழுந்த ஒரு தேங்காவை கூட நீங்க எடுத்து வைக்க மாட்டீங்க. இந்த பாருங்களா, பொம்பளைகளுக்கு எப்படி பியூட்டி முக்கியமோ அதே மாதிரி ஆம்பளைகளுக்கு ஹெல்த் முக்கியம். அதை சேஃப்டியா பாத்துக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்குல்ல. கண்ட வேலையெல்லாம் பார்த்து என் ஹெல்த் கெடுக்கிறதுக்கு நான் தயாரில்லமா? அப்புறம் இத்தனை வருஷமா உங்க அப்பாவே வேலைக்கு போகாம இருக்காரு. அவ்வளவு ஏன் இதே கேட்டகரி தான் என் நைனாவும். இதெல்லாம் ஒரு சில ஆண்களுக்கு அமைகிற வரப்பிரசாதம். அப்ப நான் எதுக்காக வேலைக்கு போகணும்? டேய், வேணு வந்திருக்கான். பாத்தியா அவ்வளவு லாங்கில் இருக்கிற வேணுவையே லாக் பண்றாரு. இவர் கண்ணு எவ்வளவு ஹை பீமா இருக்கு பாரு. ஓர போக்க பார்த்தா நைனா செஞ்சுரி அடிச்சிரு போல் இருக்கு. ஆமா, எதுக்காக வேணு இப்ப இங்க வந்துகிட்டு இருக்கான்? டேய் வேணு செல்லம், வாடா. நீ ஏன்டா சிரமப்பட்டு இப்படி அடிக்கடி நடந்து வந்துகிட்டு இருக்க? ஏன்டா எதனால நீ ஒரு கால் பண்ணியிருந்தா மின்னல் மாதிரி நான் வந்திருப்பனே. நான் அங்க வந்திருந்தேன்னா உனக்கு அலைச்சல் இல்லாம இருந்திருக்கும். நான் இங்க வந்து பேச வேண்டிய சில விஷயங்களுக்கு நீங்க அங்க வந்து பேசினா பிரயோஜனம் இல்லையே. நீ ஒரு நோயாளின்ற ஒரு எண்ணம் உனக்குள்ள இருக்கணும்பா. நீ தனியா வரும்போது வர்ற வழியில மயக்கம் போட்டு விழுந்துட்டா அப்படி நான் மயக்கமாயிடுவேன்னு தெரிஞ்சுதான் எதுக்கும் துணிஞ்சு இங்க வந்திருக்கேன். நான் விழறதுக்கு முன்னாடி நான் முடிவெடுக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு. உனக்கு என்ன பிரச்சனைக்கு என்ன முடிவு வேணும்னு சொல்லு, நான் சால்வ் பண்ணி தரேன். நான் பல தடவை கேட்டு பார்த்துட்டேன், ஆனா இப்ப வரைக்கும் அதுக்கு பதில் கிடைக்கல. இந்த குடும்பத்துக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டது நான் தான் அப்படின்னு உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். அப்படி பார்த்தா இந்த இடத்துக்கும் வீட்டுக்கும் சேர்த்து பாதி பங்க எனக்கு எழுதி கொடுக்கணும். ஆனா எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. 3ல் 1 பங்கு. அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு முடிவு எடுக்காம நான் இங்க இருந்து திரும்பி போறதா இல்ல. உனக்கு கொடுக்க வேண்டியதை பத்தி தான் நீ கேட்டுட்டு இருக்க. ஆனா கஷ்டத்தை சகிச்சுக்கிட்டு குடும்பத்தை காப்பாத்தினவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. தன்னோட மூளையை யூஸ் பண்ணி சொத்தை கைக்குள்ள போட்டு வச்சிருக்கிறவங்க வார்த்தைக்கு தான் மதிப்பு இருக்கு. உங்க 2வது பையன் வேணுகோபாலுக்கு இங்க என்ன மதிப்பு இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதையெல்லாம் முடிவெடுக்கிறதுக்கான உரிமை எனக்கும் நைனாவுக்கும் இல்லங்கிறத உனக்கு தெரியும்ல. எல்லாமே சுமேஷோட கஸ்டடியில் தானே இருக்கு. ஆமா, எல்லாம் அவன் கஸ்டடிக்கு போயிடுச்சு. அதை எப்படி திரும்ப வாங்குறதுன்னு தான் யோசிக்கிறேன். சுமேஷ் இப்ப இங்க இல்ல வேணும். அம்மா இருக்காங்கல்ல, முடிவை அம்மா சொன்னாலே போதும். அப்படி இல்லாம சுமேஷ் தான் முடிவை எடுக்கணும் அப்படின்னா அம்மாவே அவனுங்க வர வைக்கட்டும். அம்மா எங்க? நீ இங்கே உட்காரு வேணு. அவகிட்ட டென்ஷனா பேசி இப்ப இருக்கிற உன் ஆரோக்கியத்தை கெடுத்துக்காத வேணு. எனக்கான தேவைகளை தான் நான் கேட்க போறேன். அது உடனே எனக்கு கிடைக்கணும். அதுக்காக சண்டை போடணும்னாலும் நான் தயாரா தான் இருக்கேன். நம்ம பொறுமையா பேசிக்கலாம் வேணு. டேய், அங்க யார் வர்றான்னு பாரு. ஏதோ தப்பான திட்டத்தோட தான் அவன் நடந்து வர மாதிரி இருக்கு. என்னங்க? வேற என்ன எப்ப வந்தாரு? 2 நாளைக்குள்ள பணத்தோட வரேன்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட்டை வாங்கிட்டு போனவன் தானே நீ. பணம் எங்கடா? உடனே கொடுத்து பணம் வாங்குறதுக்கு அது ஒண்ணு தங்க நகை கிடையாதுல்ல. நம்மளோட தேவைக்காக போகும்போது தானே ஒவ்வொரு பிரச்சனையும் வந்துகிட்டு இருக்கு.
எல்லாமே நீயே உண்டு பண்ண பிரச்சனை அப்படித்தானே? நான் உங்ககிட்ட பிரச்சனை பண்ணுவேனா என்ன? இந்த இடத்த அடகு வச்சா 1 கோடி ரூபாய் வரைக்கும் பணம் தரத்துக்கு ஒரு பார்ட்டி ரெடி. ஆனா 10 வருஷத்துக்கான ஈசி சர்டிபிகேட், பட்டா சர்டிபிகேட், அந்த இடத்துக்கு இப்ப இருக்கிற வேல்யூவேஷன், இந்த மாதிரி கொஞ்சம் சர்டிபிகேட் எல்லாத்தையும் நாம அவருக்கு ரெடி பண்ணி கொடுக்கணும். அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓ. ஆனா டைம் தான் என்கிட்ட இல்ல. இப்படி சொன்னா அவங்க ஒத்துப்பாங்களாண்ணே? எனக்கு கொஞ்சம் கூட டைம் இல்ல. உன்னால முடியல அப்படின்னா அந்த டாக்குமெண்ட்டையும் பட்டாவையும் என்கிட்ட கொடுத்துரு. பட்டையா? டேய் இப்ப எங்கடா பட்டச்சாராயம் கிடைக்குது? ஓ, அது இல்லண்ணே, இந்த இடத்தோட பட்டாவை சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதுவா? அது பேங்க்ல இருக்கு. அது இவங்கிட்ட தான் இருக்கு. அது சேட்டு கையில. ஒரு முன்னெச்சரிக்கையாக 5 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் வாங்கிட்டேன். அப்படின்னா காசு கடா? வேணனுக்காக 2 லட்சம் ரூபாயை நான் ரெடி பண்ணி கொடுத்திருந்தால, அதை நான் அந்த ஆளுக்கு திருப்பி கொடுத்துட்டேன். பாக்கி 3 லட்சங்க. அதை வந்து ஆடி போட்டுருப்பான். டேய் சொல்றா காசுங்க. அது எனக்கு கொஞ்சம் கடன்லாம் இருந்துச்சு, அதை நான் கொடுத்துட்டேன். நான் தான் சொன்னேன்ல. டேய் இப்படி சொன்னா என்னடா அர்த்தம்? இங்க பாருங்கண்ணா, நீங்க ஆபரேஷனை ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. அதுக்கு முன்னாடி நான் அந்த பணத்தை கொடுத்துறேன். என்ன தைரியமா டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. எப்படா? என்னோட பேர்ல இருக்கிற ஷேர் பாலா அப்புறம் என் குழந்தைங்க பேர்ல எழுதி கொடுத்ததுக்கு அப்புறம் மறுநாள். இதுக்கப்புறம் எதுக்கு ஷேர்? பணத்தை நான் கொடுக்கறேன்ல. இதுக்கப்புறம் நீ எனக்கான ஷேர் என்ன கொடுப்பேன்னு சொல்லிட்டு பணத்தை கொடுத்தாலே போதும். இந்த குடும்ப சொத்தை பாகம் பிரிக்கணும்னா அதை அம்மா தான் முடிவு எடுக்கணும். முடிவு எடுப்பாங்க. அதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். இப்போதான் எல்லாரும் இருக்கீங்கல்ல. எனக்கு இந்த சொத்துல இருந்து எவ்வளவு பங்கு இருக்கணும், அதை எப்ப கொடுப்பாங்கன்னு இன்னைக்கே முடிவெடுக்கணும். அது நீ வா. ஆனா நான் தான் பணத்தை தரேன்னு சொல்லிட்டேன்ல. ஆனா ஒரு நிமிஷம் நில்லுங்கண்ணே, நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. சதீஷ் அவன் 2ல ஒரு முடிவு எடுக்கணும் தானே வந்திருக்கான். நான் வேணுக்கு சப்போர்ட் பண்ண போறேன் நைனா. அவனுக்கு ஷேர் கிடைச்சா எனக்கும் கிடைக்கும்ல. உனக்கு வேணும்னா கொஞ்சம் வாயை புழக்காம என் கூட வா. ஏய் சில மாதிரி நிக்காம வாடி என் கூட. டேய் போதும் போதும் போதும், தட்டினதெல்லாம் போதும். நீ கதவை தட்டுறதுல பழைய பவர்ல இல்லடா. முகமும் முன்ன மாதிரி இல்ல, டல் அடிச்சு போச்சு. இதை நான் டீல் பண்ணிக்கிறேன். நான் தான். நான் இல்லம்மா, வேணுமா? கதவை தட்டி உடைச்சிருங்க போல இருக்கு. அது வந்து நாங்க ரொம்ப நேரமா தட்டிக்கிட்டு இருக்கோம், உனக்கு தான் கேட்கல. டேய் நீ வா, அப்படி போய் உட்காரலாம். வாடா, எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டிடலாம். வா நீ போய் அப்படி உட்காரு. டேய் நீ தைரியமா இருக்கணும். உனக்கு சப்போர்ட்டா நான் இருக்கேன். உட்காரு உட்காரு. டே சுமேஷ், இவனுக்கு சப்போர்ட்டா நீ இருக்கணும். என்ன ஜலதாம்பா என்ட்ரிடா. அம்மா நான் இல்ல, வேணும். மறுபடியும் உதவி கேட்டு வந்திருக்கியா என்ன? இந்த தடவை அவன் பொண்டாட்டி வரலையா? வேணும்னு சொல்ல வர்றத நீங்க கொஞ்சம் பொறுமையா கேட்கணுமா? இன்னைக்கு நீ தான் இவனுக்கு வக்காலத்து வாங்குறியா என்ன? இவன் சொல்றதை கொஞ்சம் தயவு செய்து கேளு. அது சரி, எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து தான் வந்திருக்கீங்க போல இருக்கு. சரி நீ சொல்ல வந்ததை சொல்லு, நான் கேக்குறேன். மம்மி இதெல்லாம் நின்னு கேட்க வேண்டிய விஷயம் இல்ல, உட்கார்ந்து கேட்க வேண்டிய விஷயம். முதல்ல உட்காரு, உட்கார்ந்து 6 அமர கேளு. டேய் நீ என்னடா கனவுல மூழ்கிட்ட? என்ன விஷயங்கிறத அம்மாட்ட சொல்லு. நான் பல தடவை சொல்லியும் நீங்க செய்யாத விஷயம்தான் இது. அப்படின்னா அந்த விஷயத்துக்காக நீ ஏன் மறுபடியும் வந்திருக்க? இன்னமும் லேட் பண்ணாம அதை சீக்கிரம் பண்ணி கொடுங்கன்னு கேட்க வந்திருக்கேன். குடும்ப சொத்துல இருந்து எனக்கு கிடைக்க வேண்டிய ஷேர் அது உடனே எனக்கு வேணும். இந்த விஷயத்துல ஒரு முடிவு எடுக்காம நான் போக மாட்டேன். ஓ அப்படியா? எதுக்காக ஜெகதாம்பா நீ இத்தனை சொத்தையும் பத்திரம் பண்ணி வச்சிருக்க? நம்ம பையனுக்கும் பொண்டாட்டி பிள்ளைங்க இருக்குல்ல, வாடகை வீட்டுல தான் இவங்க குடி இருக்காங்க. பாரு, வேணோட பங்கு நீ பிரிச்சு கொடுத்துரு. அப்படி பிரிச்சு கொடுக்கறதுக்கு உங்க பேர சொத்து இருந்தா நீங்க பிரிச்சு கொடுங்க. என்னைக்கா இருந்தாலும் நம்ம கொடுத்து தானே ஆகணும். அத நீ முடிவெடுத்தா போதுமா என்ன? இல்ல நீதான் முடிவெடுக்கணும். அம்மா வேணும்னா ரொம்ப ரொம்ப கஷ்டத்துல இருக்காரு. அவருடைய ஷேரை நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அவர் அதை வித்து ட்ரீட்மெண்ட் பண்ணிப்பாரு. மீதி பணத்தை வச்சு ஒரு சின்ன வீடு வாங்கலாம். இந்த சொத்துல இருந்து பங்கு பிரிச்சு கொடுப்பேன்னு கனவு காணாத. நீயே கஷ்டப்பட்டு உழைச்சு பணத்தை சம்பாதிச்சு வீடு கட்டு. ஆனா இதுக்கப்புறம் வேணுவால உழைச்சு சம்பாதிக்க முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களா? வீடு வேணும்னா கஷ்டப்பட்டு தான் ஆகணும். அன்னைக்கு மட்டும் நான் என் வேலையை பார்த்துட்டு சுயநலமா இருந்திருந்தா இதை விட பெரிய வீடாவே நான் வாங்கியிருப்பேன். சரி ஏன்டா வாங்காம விட்ட? என் அம்மாவும் என் கூட பிறந்தவங்களும் இன்னைக்கும் என் கூடவே இருக்கணும்னு நினைச்சேன். இப்ப நாங்க யாரும் உனக்கு வேண்டாம்ல, எல்லாத்துக்கும் தான் அவன் பொண்டாட்டி இருக்கால.
இதுக்கப்புறம் நீ அவ செலவுல வாழப்பாரு. அதெல்லாம் நான் முடிவெடுத்துக்கிறேன். நீங்க என்னோட ஷேரை எழுதி கொடுக்கறதுக்கான ஏற்பாடு பண்ணுங்க. உனக்கு மட்டும் கொடுக்கறதுக்கு இந்த வீட்ல எதுவுமே கிடையாது. அப்படின்னா எல்லாத்தையும் பங்கு பிரிச்சு கொடுத்துருமா, யாரும் உன்னை குறை சொல்ல மாட்டாங்க. அத பத்தி நான் நினைக்காதனால இப்போதைக்கு பங்கு பிரிக்க மாட்டேன். இங்க பாருங்க, இது என்னோட பரம்பரை சொத்து. என் தாத்தா எங்க அப்பாவுக்கு கொடுத்த சொத்து. அப்பாவுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லை அப்படின்னு அவரை கட்டாயப்படுத்தி இந்த சொத்தை உங்க பேருக்கு எழுதி வாங்கிட்டீங்க. அதனாலதான் இந்த சொத்து எல்லாம் அப்படியே இருக்கு. இல்லைன்னா ஏதாவது ஒரு கோயில் கமிட்டிக்கு இந்த மனுஷன் தானம் பண்ணியிருப்பாரு. நான் உங்க எல்லாரையும் கூட்டிக்கிட்டு ஏதாவது ஒரு கோயில் வாசல்ல பிச்சை எடுத்துட்டு இருப்பேன். குடும்பத்துல நிம்மதி இல்லாம போச்சுன்னா எந்த ஒரு புருஷனும் சரி வெளியே போகணும் அப்படின்னு தான் நினைப்பான். என்ன இந்த வீட்டை விட்டு அனுப்புனது உன்னோட அந்த சுபாவம் தான் ஜெகதாம்பா. என்ன சுபாவம்? அம்மா, இப்ப நைனா கூட வார் தேவையா? நாம இப்ப வேணு விஷயத்தை தானே பேசிக்கிட்டு இருக்கோம். நீ முதல்ல அதுக்கு வாமா. ஆமா, நீங்க முடிவெடுங்கம்மா. வேணாண்ணனுக்கு கொடுக்க வேண்டியதை நீங்க கொடுத்துருங்க. இவனுக்கு மட்டும் இல்ல, இங்க இருக்கிற யாருக்குமே நான் பங்கு பிடிச்சு கொடுக்க தயாரா இல்ல. பரம்பரை சொத்துக்கு பசங்களுக்கு தான் உரிமை இருக்கு. அதை உங்க கைக்குள்ள போட்டுக்கலாம்னு நீங்க நினைச்சீங்கன்னா நான் கோர்ட்டுக்கு போவேன். நீ கோர்ட்டுக்கு போய் ஜட்ஜ்மெண்டோட வாடா. மரணத்தை என் கையில சுமந்துகிட்டு இருக்கேன்னா தேவையில்லாம என்ன கோவப்படுத்தாதீங்க. எனக்கு மட்டும் இது கிடைக்கலனா இது எல்லாத்தையும் நான் எரிச்சிருவேன். இல்லைன்னா உங்க எல்லாரையும் அடிச்சு துரத்தி விட்டுட்டு பாலாவையும் என் குழந்தைங்களையும் கூட்டிட்டு வந்து நான் எங்க தங்குவேன்? இதுக்கப்புறம் பங்கு கேட்டு நீங்க வந்தேன்னா உனக்கு பைத்தியம் அப்படின்னு மத்தவங்கள வர வச்சு அடிச்சு வெளியே துரத்திடுவேன். அப்படின்னா நீங்க மத்தவங்களை கூப்பிடுங்க. இந்த சொத்துல இருந்து எனக்கு பங்கு கிடைக்கதா இல்லையான்னு சொல்லி நானும் பாத்துடுறேன். வேணும்னா வேணா கொஞ்சம் நில்லுங்க. அம்மா கோவப்பட்டு ஏதோ பேசிட்டு இருக்காங்க. அதுக்காக நீங்க கோவப்பட்டெல்லாம் போகாதீங்க. வேற என்ன பண்ண? எனக்கு இந்த சொத்துல பங்கு இல்லைன்னு சொன்னா எங்க அப்பா பிரபாகரனுக்கும் எங்க அம்மா ஜெகதாம்பாளுக்கும் நான் பிறக்கல அப்படின்னு அவங்க வாயால சொல்லட்டும். ஒருவேளை நான் அப்படி சொன்னாதான் நீங்க அது போவியா என்ன? அப்படி நீங்க சும்மா சொன்னா போதாது, உறுதியா சொல்லணும். நைனா பேரை சொல்லாம விட்டாலும் உன் பேரை சொல்லாம இருக்க முடியாதுல்ல. பணத்தை தவிர வேற எல்லா விஷயத்திலும் அப்படியே உன்னை உரிச்சு வச்சிருக்கானே. பொண்டாட்டியோட பேச்சு கேட்டு உன் ஃபேமிலி கிட்ட பிரச்சனை பண்றேங்கும் போது நான் அதை ஒத்துக்கவே மாட்டேன். அம்மா, நீங்க முதல்ல உள்ள போங்க. நான் இவர்கிட்ட பேசிக்கிறேன். இவன் தான் கேஸ் போட போறானாமே, போடட்டும். நீ இவனுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காம முதல்ல உள்ள போடா. ஏமா, ஒரு உதவின்னு கேட்டு வரும்போது உதவி பண்றதான ஒரு தாய்க்கு அழகு. அப்படி எந்த நல்லதும் எனக்கு வேண்டாம். என்னோட காலத்துக்கு அப்புறமா உன்னோட பொண்ணுக்கு ஒரு பங்கை பிரிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு நான் எழுதி வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தேன். இப்போ அந்த முடிவையும் நான் மாத்திக்கிட்டேன். உனக்கோ உன் குடும்பத்துக்கோ இங்க இருந்து பாக பிரிவினையா 5 நயா பைசா கூட கிடைக்கவே கிடைக்காது. நீ ஒரு ஆம்பளையா இருந்தா வாங்கி பாரு. தள்ளி போட அந்த பக்கம். இவருக்கு சப்போர்ட் பண்ண வந்துட்டாங்க. அம்மாவுக்கு மர கண்டுச்சு போல. நீ எதுக்காகப்பா அவசரப்பட்டு உடனே கிளம்பி வந்துட்ட? ட்ரீட்மெண்ட்டுக்கான பணத்தை சுமேஷ் ரெடி பண்ணி தரேன்னு சொல்லியிருக்கானாப்பா. எனக்கு அது போதாது. கூடிய சீக்கிரத்துல சில விஷயத்துல நான் முக்கியமான முடிவுகளை எடுத்தாகணும். அது ஏன்பா? முதல்ல ஆபரேஷன் பண்ணி உன் உடம்ப சரி பண்றதுக்கு பாரு. அதுக்கு முன்னாடி எனக்கு என்னோட பங்கு கிடைக்கணும். நான் எதுக்கு கேட்கறேங்கிறது, நான் செத்துட்டேங்கிற செய்தி நீங்க கேட்கும் போது புரியும் உங்களுக்கு. என் பொண்டாட்டிக்கும் பிள்ளைங்களுக்கும் இப்ப சொந்தம் சொல்லிக்கிறதுக்கு நான் மட்டும்தான் இருக்கேன். மரணம் என்னை தேடி வரத்துக்கு முன்னாடி அவங்களோட ஒரு ஆசையாவது நான் நிறைவேற்றி கொடுக்கணும். உங்களுக்கு இந்த வீட்ல இருந்தோ இந்த இடத்துல இருந்தோ பங்கு வேணும், அவ்வளவுதானே? அது இந்த இடத்துல இருந்து வேணும்னு நினைக்கிறீங்க. இதுல இருந்து உங்க ஷேர் எவ்வளவுன்னு கணக்கெடுத்து அதுக்கு இப்போ எவ்வளவு பணம் கிடைக்குதோ அந்த பணத்தை கட்டாயமா நான் உங்களுக்கு ரெடி பண்ணி தரேன். என்ன, ஓகே தானே? போதும், எனக்கு பணமா கிடைச்சாலே போதும். அப்படின்னா இந்த விஷயத்தை பத்தி சின்னதா கூட அம்மாக்கு தெரியக்கூடாது. அதே மாதிரி வேணனுக்கு சொத்தை பிரிச்சு கொடுக்கறதுக்காக இந்த இடத்த விற்கிறதுக்கோ அடகு வைக்கிறதுக்கோ எந்த எதிர்ப்பும் இல்லைன்னு உங்க 2 பேருக்கு தெரிஞ்சுதான், உங்க சம்மதத்தோட தான் இது நடக்குதுன்னு ஒரு டாக்குமெண்ட்ல நீங்க 2 பேரும் எழுதி கையெழுத்து போட்டு கொடுக்கணும். என் தம்பி வேணுவுக்காக நான் எங்க வேணாலும் கையெழுத்து போட்டு கொடுக்குறேன். என்னங்க இங்க பாருங்க, தயவு செஞ்சு இவனை நம்பாதீங்க. இது எங்க ஃபேமிலி சம்பந்தப்பட்ட விஷயம். தயவு செஞ்சு நீங்க தலையிடாதீங்க. நீங்க சொல்லிதான் அவங்க நம்புவாங்களா என்ன? அப்பா, நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க கையெழுத்து போட்டு கொடுத்தீங்கன்னா பணத்தை நான் ரெடி பண்ணி தரேன். ஜெகதாம்பாவுக்கு தெரியாம இது எப்படி நடக்கும்? அம்மாவை நான் பாத்துக்கிறேன். உங்களுக்கு சம்மதமா? சுண்டி விட்ட நாணயம் மாதிரி தான் நான் இப்ப இருக்கேன்.
எல்லாருக்கும் சிரமமா இருப்பேனே தவிர பிரயோஜனமா இல்லை. நான் போடுற ஒரு கையெழுத்தால வேணுக்கு நல்லது நடக்கும்னா அவனுக்காக நான் கையெழுத்து போடுறேன். ஆனா அவனுக்கு பணம் கிடைக்கணும். என் அண்ணனுக்காக அதை நிச்சயமா நான் பண்ணுவேன். நானும் கையெழுத்து போடுவேன். ஆனா ஒண்ணு, நீ இவனுக்கு பணம் கொடுக்கும்போது எனக்கும் கொடுத்து தாண்டா ஆகணும். அது நம்ம ரெண்டாவதா பாத்துக்கலாம். முதல்ல முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது வேணண்ணனுக்கு தான். இதை முடிச்சிட்டு நான் கண்டிப்பா நீங்க சம்பந்தப்பட்ட விஷயத்துல நான் ஒரு முடிவு எடுக்கிறேன். டேய் தம்பி, நீ இந்த அளவுக்கு எங்க மேல பாசமா இருப்பேன்னு இது நாள் வரைக்கும் எங்களுக்கு தெரியாம போச்சே. இப்ப சொல்லு, நாங்க எப்ப கையெழுத்து போடணும்? அது ரொம்ப சீக்கிரமா பண்ணணும். அந்த வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பணத்தை ரெடி பண்ண முடியும். எனக்கு நீ எப்ப பணம் கொடுப்ப? கூடிய சீக்கிரத்துல. இது இப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா என் கையில பணம் இருக்காது. பணம் கிடைச்ச உடனே நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். நான் உன்னை கடைசி தடவையா நம்புறேன்டா. இதுக்கப்புறம் நீ வாக்கு தவறுன அப்படின்னா நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் வேணும்னா நீங்க நினைச்சது எல்லாம் நடக்கும். நீங்க தைரியமா போயிட்டு வாங்க. என் வேணனுக்கு ஒரு ஆபத்தும் வராம நான் பாத்துக்கிறேன். போயிட்டு வானா. டேய் தம்பிகளா, டேய் நாங்க எப்பவுமே இப்படித்தான். சண்டை சச்சரவு அடிதடி இப்படி அப்பப்ப இருந்தா கூட ஒரு தேவைன்னு வரும்போது நாங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துக்குவோம் இல்லடா? வேணும்னா நீங்க போறீங்களா? நான் கொண்டு போய் விடுறேன். வேண்டாம், நான் இப்ப தனிமையில் இருக்கேன். தனியா போகலான்னு முடிவெடுத்திருக்கேன். இந்த விஷயத்துல கூடிய சீக்கிரம் ஒரு முடிவெடுத்தாகணும். கண்டிப்பான முடிவெடுத்துடலாம். சுமேஷ், ஆமா எப்படி உன்னால இந்த மாதிரி விஷயத்துக்கு உடனுக்குடனே முடிவெடுக்க முடியுது? அத பத்தி நான் அப்புறமா சொல்றேன். வேலை நடந்த போதும்ல? அது போதும். அவரோட பூர்வீக இடத்தை வித்து பணத்தை கிட்ட திருப்பி தரேன்னு சொன்னாரு. சொந்தமா ஒரு வீடு வாங்கணும்னு திடீர்னு வேணுக்கு இந்த எண்ணம் வந்ததுக்கு என்ன காரணம் பாலா? அந்த விஷயத்தை பத்தி உங்ககிட்ட ஏதாவது பேசினாரா என்ன? ட்ரீட்மெண்ட்கான பணம் தான் இப்ப ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதை பத்தி யோசிக்காம எங்கேயாவது பணம் வாங்கி சொந்தமா ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாருன்னா அதுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்லக்கா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்கணும்னா கூட பாலா நான் இந்த தண்ணியை குடிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. இப்ப அவர் மனசுல என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னு எனக்கு சத்தியமா தெரியவே தெரியாது. போன தடவை பார்த்தப்போ ஆபரேஷன் முடிஞ்சு வாழ்ற வாழ்க்கையை பத்தியும் உனக்கு இப்ப கிடைக்க போற வேலையை பத்தி பேசிட்டு இருந்த அந்த மனுஷன் இவ்ளோ சீக்கிரத்துல பாலாவுக்கும் குழந்தைகளுக்கும் சொந்தமா ஒரு வீடு வாங்கணும்னு அப்படிங்கிற ஆசையில அவர் இருந்துட்டு இருக்காரு. பாலாக்காக்கு குழந்தைங்களுக்கு சொந்தமா ஒரு வீடு வேணும்னா அப்படியா சொன்னார் உங்ககிட்ட? ஆமா. அப்படின்னா அந்த குடும்ப வாழ்க்கையில வேணும்னா இல்ல போல. வேணும்னா இல்லாம போனதுக்கு அப்புறம் பாலாக்காவும் குழந்தைங்களும் பாதுகாப்பா வாழணும். சித்தாரா, இத சொன்னா நீங்க கஷ்டப்படுவீங்கன்னு தெரியும். இருந்தாலும் சொல்றேன், கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாலும் தான் ரொம்ப நாள் உயிரோடு இருக்க மாட்டேன்ற எண்ணம் வேணும்னாக்கு இருக்கு. ஆமா, இவ சொல்றதுதான் சரி. தனக்கு எதாவது நடக்கிறதுக்கு முன்னாடி பாலாவுக்கும் குழந்தைங்களுக்கும் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு அவர் மனசுக்குள்ள முடிவு எடுத்திருக்காரு போல. அதாவது என்னன்னா மரண பயம். என் வீட்டுக்காருக்கு அப்படி ஒரு எண்ணமே கிடையாது. ஒவ்வொரு நிமிஷமும் வாழணுங்கிற எண்ணம் மட்டும்தான் அவர் மனசுல இருந்தது. அவரோட ஆசைக்குள்ள யாரோ புகுந்து அவர் மனசை குழப்பி விட்டு நீங்க உயிரோடு இருக்க மாட்டீங்க அப்படின்னு யாரோ சொல்லியிருக்காங்க. அப்படி நெகட்டிவான எண்ணத்தை கொண்டு வரதுக்கு யாரும் முயற்சி பண்ண மாட்டாங்க. அப்படி யாராவது முயற்சி பண்ணாங்களா இல்லையான்ற என்கொயரி எல்லாம் தேவையில்லைக்கா. வேணும்னாக்குள்ள அந்த மாதிரி எண்ணம் உண்டாயிருக்கா இல்லையான்னு நாம தெரிஞ்சுக்கிட்டாகணும். அதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பிரயோஜனம்? அதை கிளியர் பண்ணணும். இதுக்கப்புறம் தான் உயிரோடு இருக்க மாட்டேன்னு நம்புற ஒருத்தருக்கு நம்ம எவ்வளவு காஸ்ட்லியான ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் அதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. வேணும்னோட சர்ஜரி சக்சஸ் ஆகணும்னா அவர் உயிரோடு இருக்கிறது முக்கியம் அப்படின்னு அவருக்கு தோணணும்.
உங்களாலேயும் பசங்களாலேயும் தான் அப்படி ஒரு எண்ணத்தை கொண்டு வர முடியும். அவர் மனசுல என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியாது சித்தாரா. பாலா, வேணு மனசுக்குள்ள இப்ப என்ன இருக்கு அப்படிங்கறத நீ கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். ஒருவேளை ஆபரேஷன் சக்சஸ் ஆகாது அப்படின்னு அவர் மனசுக்குள்ள நினைச்சிருந்தாருன்னா அதுக்கான சக்சஸ் ரேட்டை அவருக்கு நீ சொல்லி புரிய வைக்கணும். அதுவும் கூடிய சீக்கிரத்துல. வேணு ஆபத்தான ஒரு முடிவை எடுத்துட்டு அதை அவர் பண்றதுக்கு முன்னாடியே அதுல நீ சீக்கிரமா இன்வால்வ் ஆகிடணும். இல்லனா இத்தனை நாளா நீ அவருக்கு பண்ண எல்லாமே வீணா போயிடும். இதுக்கப்புறம் நீ இன்னும் தள்ளி போட வேண்டாம் பாலா. வேணுவோட மனசுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு நீ இன்னைக்கே கண்டுபிடிக்கணும். உன்னோட எல்லா வருத்தத்தையும் இன்னைக்கே சொல்லி நீ புரிய வைக்கணும். அவர் மேல அவ்வளவு பாசம் காட்டுற உனக்கு முன்னாடி வேணு கண்டிப்பா மனசை திறந்து உங்ககிட்ட பேசாம இருக்க முடியாது. அவளோட பேர்ல பேங்க்ல இருந்த பணத்தை எடுத்துதான் நீ கல்ஃபுக்கு போனதும் அஜய் அவன் படிப்பை முடிச்சதும். அதனால வட்டியும் முதலுமா வேணும்னு வேணு சொல்றாரு. வேணுக்கு இப்ப ஆபரேஷனுக்கு பணம் வேணும். ஏற்கனவே நீ 1 லட்சம் கொடுத்ததுனால இப்ப கேட்க முடியாது இல்லையா? அதுக்காக கண்டுபிடிச்ச புது வழிதான் இது. இப்ப 5 லட்சம் ரூபாய் வேணும்னு கேட்டு வந்தாங்கன்னா நம்மளால கொடுக்க முடியுமா என்ன? என்னால என்ன பண்ண முடியும்னு முயற்சி பண்ணி பாக்குறமா. ஏதாவது வழி கிடைச்சதுன்னா இந்த நேரத்துல அவளுக்கு உதவி பண்ண மாதிரி இருக்கும். சரிம்மா. எதுவா இருந்தாலும் நீ யோசனை பண்ணி முடிவிடு. போன்ல ஹரிட்ட தான் பேசிட்டு இருந்தீங்களா? பாலாவோட கல்யாணத்துக்கு முன்னாடி அவ பேர்ல போட்டு வச்சிருந்த 5 லட்சம் ரூபாய யார் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க? அது ஜெயா, அந்த 5 லட்சம் ரூபாய் நம்ம பரம்பரை சொத்தை வித்து பேங்க்ல போட்ட பணம். அது பாலாவுக்கு மட்டும் சொந்தம் இல்ல, எங்க எல்லாருக்குமே அதுல பங்கு இருக்கு. இப்ப அவளுக்கு மட்டும் அந்த பணத்தை ரெடி பண்ணி கொடுக்கணும்னு என்னோட அப்பாவோ இல்ல என் தம்பிங்களோ சொன்னா கூட நான் சம்மதிக்க மாட்டேன். இந்த வீட்ல இருந்து 1 ரூபாய் கூட அவளுக்கு கொடுக்கவே கூடாது. அதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். ஒருவேளை கொடுக்கணும்னு முடிவு பண்ணீங்கன்னா அந்த 5 லட்சத்துல இருந்து 1% எனக்கு கண்டிப்பா கிடைக்கணும். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.